ஓம் சரவணபவ முருகா போற்று. இன்னைக்கு 8வது நாள். அதாவது பாத்தீங்கன்னா புதன்கிழமை, அக்டோபர் 29. ஸோ இன்னைக்கு நம்ம கலசம் எல்லாமே எடுக்க போறோம் அப்படிங்கறதால, ஸோ முருகருக்கு அந்த கலச தண்ணியில அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கான நாள்ல நம்ம பண்ண வேண்டியது. ஸோ நான் பாத்தீங்கன்னா திருநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் கலசத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வச்சு நமக்கும் கொஞ்சம் தெளிச்சுக்கலாம், வீட்லயும் தெளிச்சு விடலாம், செடிகளுக்கு ஊத்தலாம், முருகருக்கும் வேலுக்கும் நான் அதுல அபிஷேகம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாவே இருந்தது. ஸோ தேங்காய் எப்படி இருக்கும், அழுகிருமா, இருக்குமா, இல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அது கெட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தும் நான் ஒரு சின்ன விஷயம் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, தேங்காய் அழுகாம நல்லபடியா இருந்தது அப்படின்னா, ஸோ என்னுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும். அதே மாதிரி எனக்கு எலுமிச்சம்பழமும் அழுகாம கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, இது சும்மா நான் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை தான். இதுக்கு முருகர் என்ன சொல்றாரு, அப்படி அழுகிடுச்சு அப்படின்னாலும் என்னோட கோரிக்கை கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது. மற்றபடி அது அழுகியே இருந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல. இருந்தாலும் லைட்டா நம்ம நினைக்கிறது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, நம்ம போய் ஃபர்ஸ்ட்டு தேங்காவை உடைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை உடைச்சிட்டு வர போயிருந்தேன். கொஞ்சமாக நான் இந்த தீர்த்தம் எடுத்து வச்சுட்டேன், தலையில் தெளிக்கிறதுக்கும் அப்புறம் வீட்டில் தெளிக்கிறதுக்கும் வச்சுருந்தேன். அப்புறம் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நார்மல் தண்ணி மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருந்தது. அந்த தண்ணியிலேயே நம்ம சில பொருட்கள்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட சேர்த்தி சேர்த்தி கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருந்தது. இன்னைக்கு நாள்ல நம்ம கங்கணமும் கழட்டிடலாம். ஸோ இன்னைக்கு நாள் இதுதான். இதோட என்னோட விரதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, என்னோட நான்வெஜ் சாப்பிடாத விரதம் இன்னும் நான் நீடிச்சுட்டு போவேன். 48 நாள் வேல்மாறல் முடிச்சுட்டேன். இதோட நான் அந்த 6 படையும் நான் எப்ப முடிக்கிறேனோ அப்பதான். சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எலுமிச்சை பழமும் நல்லா இருந்தது, தேங்காவும் நல்லா இருந்தது. ஸோ இந்த ₹1 நம்ம பீரோல வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சை பழமும் நான் சாமி கிட்ட தான் வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்காவுமே நல்லா இருக்கு. அதாவது என்னோட கோரிக்கை சீக்கிரம் முருகர் ஏத்துக்குவாரு, அதாவது நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த கங்கணம் எல்லாமே நம்ம பூஜை ரூம் குப்பை வச்சிருப்போம் இல்லையா, அந்த பூவெல்லாம் போடுறதுல அதுலயே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட நான் அதுவும் போட்டுட்டேன். ஸோ தேங்காய் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருந்தது இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. முருகர் என்னோட விரதத்தை பரிபூர்வமா ஏற்றுக்கிட்டு என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ இதுதான், இந்த சின்ன பூஜையை நான் அன்னையோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் 8வது நாள். நான் 6 படை போயிட்டு அந்த ஒரு வீடியோவும் உங்க கூட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா சரணம் சரணம்.